இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் வந்துட்டு விளாட போகிறோம். புதுசாக இருக்குல்ல, நான் விளாண்டுட்டேன். அதனால காசெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேங்க. இப்போ காசு 6000 ரூபா இருக்குண்ணா. இப்போ வந்துட்டு லைசன்ஸ் எடுக்க போகிறேன். புரியுதா கைஸ்? லைசன்ஸ்னால் இந்த லைசன்ஸ் இல்லை, க்ரோத்தில் இதான் வாங்கிட்டேன். இப்போ என்கிட்ட 4000 ரூபா இருக்குது. இப்போ லைசன்ஸ் எடுக்க எவ்வளோ காசு வச்சுருக்கேன் இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ ஸ்டோரேஜ் வந்துட்டு வாங்கல. ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்க ஷெல்ஃப் 2 ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி வச்சுருக்கேன். டேப்லேயே வந்துட்டு நான் வச்சுருக்கேன். எனக்கு என்ன ஐடியா தேவையில்லாமல் வாங்கிட்டு நான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூம் தேவையில்லாமல் வாங்கிறதுக்கு நானே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்டிடலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரேஜ் ரூம் ரெடி. இங்கே வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுங்கன்னா இதை வந்துட்டு யாராவது நான் வாங்கி அது மிச்சம் வந்ததுன்னா அது இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதோட ஸ்ட்ரைட்டாக இந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? கஷ்டப்பட்டோன்னா நானும் என் அக்காவும் நான் கை வலிக்க விளையாண்ட, அவள் பாதி விளையாண்டா. அப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம். லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தால் இந்த கேம் நல்லா ஓடாது. ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவே என்கிட்ட காசு போயிடும். இப்போதைக்கு இருக்க ஷெல்ஃபு ஃபர்னிச்சரை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதா? ப்ளீஸ் இவ்வளோ பின்னாடி தள்ளியே நிறையாவே ஸ்டோரேஜ் வந்தால் ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தான் இப்பொழுது கம்ப்யூட்டர் நான் வைப்பேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர். இந்த ரூமை பாருங்கள் கைஸ், இதை பார்க்க ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ட்ரு ஆகிறோம். வண்டி எல்லாம் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் இங்கே வச்சுக்கலாம். காசு இல்லைன்னா இப்போ என்ன கைஸ், நான் பக்காகிற சொன்னால் சேர்த்துருவா. இப்போ வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். இடத்துலாம் வைக்க முடியாது கைஸ், பெரிய பிரச்சனை. ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன். இப்படி வந்தாங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி வச்சிட்டேன்னா எடுத்துப்பாங்களே. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு கேஷ் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸ்டோரேஜ்னு சொன்ன உடனே அவ்வளோ கட்டி கரெக்டாக அடிக்க வைக்கணும். இது மாதிரி கணா போனால் போட்டு பார்க்கக்கூடாது. இல்லை, நான் அடுக்கிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இவ்வளோ என்னது ஆர்டர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நான் வாங்கிடுறேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட ப்ராடக்ட் அவ்வளோ இருக்குது. நான் எதுக்கு தேவையில்லாமல் வாங்குறது? இப்போ நான் கம்ப்யூட்டர் இல்லாதனால கடையே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் ஐட்டம்லாம் எக்கு தான் சொல்லவே வேணாம், அவ்வளோ இது இருக்குது. இதுவும் ஸ்டோரேஜ் போட்டோம். கரெக்டாக இது மாதிரி அடுக்கணும் கைஸ். அப்படி இது மாதிரி போடக்கூடாது. இந்த வேலை யார் பார்த்தானா என் அக்கா தான். கார்ன்ஃப்ளவர்
மாவு இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியதுதான். தீர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன் கைஸ். சாரி ப்ளே சம்திங் ஆல்ரெடி இருக்குது, பட் இருக்கிறது சேவ். ஏன்னா எது அதிகமாக விற்கும்னா இது கைஸ். அப்புறம் அந்த பாஸ்தான்னு ஒன்று இருக்கும், அது நான் இன்னும் இது ஸ்டோரேஜில் இருக்கா இல்லைன்னா அவ்வளோதான், காசுலாம் போயிடும். அந்த பாஸ்தாவோட ரேட்டு 30 ரூபா. வாங்கணும். இந்த காஃபி இருக்கா? ஐயோ 5 ப்ராடக்ட். ஐயோ இது தான் யூஸ் போட போகிறேன். 5 ப்ராடக்ட் வச்சு என்ன பண்ணணும்? இந்த கேம் நான் கிட்டத்தட்ட தேவலாம் விளையாண்டு ரெட் இல்லை வச்சிடலாம். கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சா? ஓடு கிஃப்ட் பாக்ஸ் நம்ம விளம்பரம் பார்க்கணும், தேவையில்லாமல் இருக்கு பார்க்காது. நம்மளுக்கு விளம்பரம் வரக்கூடாதுன்னு ஒய்ஃபை ஆஃப் பண்ணணும். நான் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆயில் தான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஆயில் நிறையா வைக்கும். 2 இதெல்லாம் வச்சு என்ன கைஸ் பண்ணுறது? குப்பையில் தான் நான்லாம் போட்டுருவேன். இதை ஆர்டர் பண்ணியே தீரணுமோ? ஆமாம் கைஸ், இதை ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த இடம் ஓகே. இது வந்துட்டு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இதோட ரேட் அதிகம். 5 ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட நிறையா வரும். இப்படி தான் கைஸ் நம்ம அடுக்கணும். ஃபுல்லாக எக்கு தான். இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே எக்கு தான். வாட்டர் பாட்டில் ஓகே, இதெல்லாம் இருக்குது, எக் இருக்குது. இங்கே போய் அடிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்துட்டு இங்கே. இப்போ சரியாக எடுக்கணும். அதனால் இப்படி என்ன இப்போ உனக்கு இப்படி போடலாமா? போடலாமா? இப்போ மட்டும் என்ன இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. கேஷ் இது குப்பையில் தான் போடணும். இல்லை இது வச்சிடலாமே. இது வந்துட்டு இன்னொரு பாஸ்தா. இது கூட ரேட்டு கம்மி தான். இன்னொரு பாஸ்தா இருக்கும் கைஸ். நம்மளால் இதை பண்ண முடியுமா? டோர் லாக்டு. ஃபஸ்ட்டு கடை எப்படி இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருங்க. ஸ்டோரேஜ் ரூம் இங்கேருந்து பார்க்கவே நல்லா தெரியும். நம்மளால் மட்டும் இதை எப்படி வேணாலும் கட்ட முடியும்னு தெரிஞ்சால் நான் இங்கே ஒரு டோர் வச்சுருவேன். அது மாதிரி தான் இந்த ரூமை வாங்கிறதுக்கு நான் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோரேஜ் ரூமே கட்டிட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். கொஞ்சம் கார்னரில் இங்கே நடுவில் வைக்கணும். கம்ப்யூட்டர் வந்துட்டு எங்கே வேணாலும் வைக்கலாம். இப்போதைக்கு இப்படி ரொட்டேட் பண்ணால் சரிங்க. ஆக்சுவலி என்னால் இதுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். ப்ளேஸ் சூப்பர். கடை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பீனட் பட்டர் எனக்கு தேவைப்பட்டுச்சு பார்த்துட்டேன். 3 ஐட்டம் வச்சு வெறும் 2 ரூபா தான் பீனட் பட்டர். இது எனக்கு வாங்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜில் ஏதாவது வேணும்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண தப்பு என்னன்னா இப்படி கலக்கி போட்டு வச்சுருந்தோம். எது வேணும்னு எல்லா இதுலேயுமே பார்க்கணும். இப்போ நான் ஸ்டோரேஜில் இப்படி அடுக்கணும். இது எக்குன்னு காமிச்சிருந்தேன். இது வந்துட்டு டேர் அண்ட் சுகர்னு காமிச்சிடும். இது பிளாக் அண்ட் காமிச்சு இது எக்குன்னு காமிச்சிடும். ஓகே, நான் ஆர்டர் பண்ணணுன்னு பார்க்கலாம்.
லைசன்ஸ் எடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் லைசன்ஸ் ஸ்டோரேஜ் சரி வாங்கிக்கிறேன் இன்னும் இந்த லைசன்ஸ் எடுக்கிறேன் இப்போதைக்கு எடுக்க வேணாம் என்கிட்ட காசு இல்லை அதனால் நான் ஆர்டர் பண்ணி பால் ஒன்று இது ஒன்று பால் ஒன்று அப்புறம் ஐயோ போச்சு இப்போ ஏதாவது எம்டி டப்பா அப்படி போட்டு வச்சேன் பார்த்தேன் நல்ல வேலை தூக்கி போடல ஓப்பன் என்னால் எது எடுக்க முடியுமோ அதை எடுத்துடுறேன் கான்ஃபிளிக் மாவு எடுத்துடல டேக் அப்புறம் நான் எதில் பாஸ்தா வைப்பேன் அது என்ன இது ஸ்டோர் அது அந்த ரேட் கூட அதிகம்னு சொன்னாங்க அது ஒன்று அந்த பால் அந்த எண்ணெய் ஸ்டோர் போயிட்டு அது நான் சொன்னேன் இந்த இதாங்க பாருங்க 30 ரூபாய்க்கு வாங்குறேன் அடுத்து என்ன வாங்கணும்னு நினச்சேன் இந்த இதோட ரேட்டை பாருங்க 53 ரூபா இந்த எண்ணெய் இப்போதைக்கு அடுத்து என்ன சாரி கன்ஃபார்ம் விளம்பரம் வராதான் சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும் ஐயோ ஆர்டர் 30 ரூபாய் இங்கே இதை தான் எல்லாம் வாங்கி சொல்லுங்க வந்துச்சா ஸ்பீடாக வாங்கிறது இவ்வளோ காசு ஸ்டோரேஜுக்கு வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கிக்கலாமா ஸ்டோரேஜ் ஆல்ரெடி வந்துடுச்சு ஸ்டோரேஜ் நல்லா இருக்கு இப்போ நான் கடை வந்து தொலை எவ்வளோ லேட்டாக தான் வருது இதுவும் ஸ்டோரேஜ் சூப்பர் ரெடி தான் இருந்தாலும் இதெல்லாம் அவ்வளோ ரேட்டு என்னது ஐயோ இப்படியே திற விட முடியுமா ஓகே சூப்பர் இப்போ நான் வந்து இது சேஃப் பார்த்தா சூப்பராக இருக்குது அவங்க வந்து ப்ராடக்ட்ஸாக எடுக்கிறாங்க இப்போ பார்த்தோன்னே அவங்க வந்துச்சு ஒரு ஓடு 12 3 இது இப்போ நான் பிஸியாகிட்டு இருக்கேனே எக்கு ஓப்பன் ஃப்ரிட்ஜை ரொம்ப வச்சிருக்கேன் முடிஞ்சா இது இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கணும் வாட்டர் பாட்டில் க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து நீ மூடிக்கிட்டு இங்கே இரு போ ஆர்டர் பண்ணு அது என்ன வாட்டர் பாட்டில் 16 ரூபா காசு தர
ஓப்பன் ஃப்ரிட்ஜ் ஐட்டம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். ரெடி ஆகிக்கோங்க. ஆரம்பிச்சு பார்த்துட்டு உள்ள வருவாங்க. ஏதாவது க்ளோஸ், அப்புறம் க்ளோஸ், அப்புறம் வந்து பில் போட்டுப்பாங்க. கேஷியர் வந்துட்டு 150 ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன். அதுவும் 5 நாளைக்கு. நான் பாதி நாள் ஒர்க் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன். லைசன்ஸ் எடுக்கணும். கடை ஓப்பன் பண்ணணும். நம்ம போய் என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுத்து என்ன லைசன்ஸ் எடுக்கலாம். இதில் வந்துட்டு க்ளீனிங் கொடுக்குறோமா? வேணாம். ஸ்டோரேஜ் ரூம் இப்போதைக்கு நான் வாங்குறதா இல்லை. செக்ஷன் 3 அதுக்குள்ளே வாங்கி நான் என்ன பண்ணுறது? ஆல்ரெடி இவ்வளோ இது வாங்கி நான் செல்ஃப் வேறு வாங்கிட்டேன். ஷிப்மெண்ட்டு மூஞ்சியே 2 விற்பேன். இவன் பேர் வந்து ஷிப்மெண்ட். எப்போ பார்த்தாலும் வந்துடுவான். காசு கம்மியாக கொடுப்பான். பட் இவனுக்கு ஐட்டம் மட்டும் நிறையா தரணும். ஏன்டா லைசன்ஸ் வாங்கினேன் கேட்காம சுகப்பட்டேன். போட்டு போகிறேன். போடணும். போ எடுத்து போ. இப்போ அதுக்கு குப்பை போட்டுச்சு. நான் பார்த்துட்டே இருக்கேன். கடை நீ தானே குப்பை வந்துருக்கு. போடா, நான் தூக்கி போடுறேன். டைம் இன்னும் 34 செகண்டா. இப்போ நான் கேஷியராக போக ரெடி ஆகிக்கிட்டேன். என்னது என்ன சொன்னேன்? 5 ரூபா எக்ஸ்பென்சிவ். சரிதான். மார்க்கெட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 4. நான் 5 ரூபா தான் ப்ராஃபிட்டே வச்சுருக்கேன்னா அவ்வளோதான். கேஷ் போகிறேன். இப்போ நான் கேஷியர் தான் ஆகிட்டேன். டே இப்போ 5 நாளைக்கு 180 ரூபா. வாய்ப்பில்லை ரசம். வந்துட்டேன். ஜஸ்ட் 19 ரூபாயா? அடுத்து போ. இவனுக்கு எவ்வளோ இருக்கும்? 17.85. போ கைஸ் போட்டு. போ 12 தரணுமா? சாரி 12.26. போ நீ வா. ஐயோ 11.68. நீ வா. 17.96. ஒரு 10 ஒரு 5 6. போ நீ வா. இதில் நான் ஒரு லாஸை பார்த்தேங்க. 26 ரூபா நான் வந்துட்டு அவனுக்கு தரணும். சும்மா சொன்னேன். 66 ரூபா நான் சேஞ்ச் தரணும். நான் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் தெரியாமல் ஒரு 0 அமுக்கி 650 ரூபாயா தந்துட்டேன். நான் ஏமாந்துட்டேன் கைஸ். ரீசெட்ரா 10 1 2 3 4 பாயிண்ட் எவ்வளோ தரலாம்? 10 80 கிடையாது. போ 1 2 போ. நீ வா. ஜஸ்ட் 980. 22.90. போ நீ வா. ரொம்ப தான் சீனோட டைம் பார்த்து 28
19.08 டே முடிய போகுது. கன்ஃபார்ம் டே முடிய போகுது. 19.13 அவ்வளோதான். ஷிப்மெண்ட் மூஞ்சி தான் எனக்கு அடிக்கணும்னே வருது கைஸ். நான் 2 வச்சுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். டேய் என்னடா என்ன இல்லை, உனக்கெல்லாம் அதை வச்சு அடித்தாலும் சரி வராது. உனக்காகவே நான் வச்சிருக்கேன். இல்லை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓ சாரா கேசியர் கை இன்னைக்கு உடச்சி தான் நான் அனுப்பிச்சுடுவேன். கை போதும். இப்போ மூஞ்சியில் வாங்க. நான் இங்கே தான்டா இருக்கேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க. கடைக்குள்ளே யாருமே இல்லை. சரி நம்ம போய் வரலாம். என்னாச்சு? என்னால் போக முடியல. சரி இதோடையா போகலாமா? போகவே முடியாதா இருக்கே. சரி போ. நான் போய் ஸ்கிப் மார்னிங் தரேன். ஓப்பனில் இருக்கு கடை. இவன் போய் ஸ்டோரேஜ் போட்டு வைக்கிறேன். இங்கே என்ன இருந்தது அப்படியே காலி ஆயிடுச்சு. சரி நம்மக்கிட்ட ஸ்டோரேஜில் என்ன இருக்கோ அதை எடுத்து அங்கே போட்டுருணும். இது இருக்கா? இது இல்லையா? சரி ஓப்பன். அவ்வளோதான். க்ளோஸ். ப்ளேஸ் ஆலிவ் ஆயில். ஓகே ஆலிவ் ஆயில் எங்கே இருக்குது? ஐயோ எடுக்கலாம். ஓகே நீ வா. நான் சரியாகவே உட்கார மாட்டேன். இப்படி தான் ஆயிட்டேன். அடுத்து வந்து போ. நம்ம ஸ்டோரேஜ் ரூம் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் இல்லை, நாள் கழித்து வாங்கிக்கலாம். சரி மில்க் வேணும். மில்க் தான் காலி பண்ணானுங்களா? அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஆமாம் மில்கே இந்த இடத்துல இல்லை பாருங்களேன். மில்கை காலி பண்ணிட்டானுங்க. நான் மில்க் ஒன்று ஆர்டர் போடுறேன். ஐட்டம் ரீசைக்கிள் ஆகலை. குப்பையாக இருக்கு இடம்லாம். இப்போ தானே வச்சேன். ஞாபகமாகறதி தூக்கி போட்டுடலாம். சரியாக தான் உட்கார. இடத்த நீட்டாக வச்சுக்கலான்னு பார்த்தா நீ விட மாட்டேன். வேணும். 2 ரேக் இருக்கு. மாற்றி ஆர்டர் போட்டுச்சோம். இதில் என்ன இருக்கு? எக்ஸ் வேணும். ஓப்பன். பாக்கெட்டை தான் காலி பண்ணி வச்சுட்டாங்க. பால் பாக்கெட் இந்த என்ன அந்த ப்ளூவாக இருக்குது. ஓகே பால் 19 ரூபா. சரி பால் எங்கே போச்சு? அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருந்ததுல, இது ஒன்று. பால் இங்கே இருக்கு. 40 ரூபாய்க்கு 6000 ரூபா இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் பை நான் வாங்க போகிறது இல்லைடா. இவனை வாங்க போகிறேன். வாங்கிடலாமா? நீ நல்லா வேலை பார்க்க மாட்டடா. சாரா தம்பி உன் கையில் என்ன இருக்குன்னு மட்டும் நான் பார்க்கட்டா? உனக்கு மூளை இல்லைடா. வா வண்டர்ஃபுல். இங்கே பாருங்கள் இவனோட நான் ஹைட்டு. சரி இவன் என்னமோ வச்சுருக்கான். அதில் என்ன இருக்கு? ஓ நீ சின்ன வயசில் படித்த புக்ஸா? தலையாட்டுற. கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்குது.
அதுக்குள்ளே நான் இதை போய் அடுக்கிட்டு வந்துடுறேன். 2 ஐட்டம் ஆக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இது ரேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிருக்கீங்கள. இப்படி விற்கலாமா? ஏய் செவுத்துல போய் தொங்காது. நம்ம தான் சீன் விடுது. அப்போனா இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நான் போகணும். அடுத்து வந்துடுச்சா? வந்துடுச்சு. பால் என்கிட்ட ஸ்டோரேஜில் இருந்த மாதிரி நான் கனவு பண்ணேன். இதை செக் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வச்சிடலாம். இங்கே இல்லை, கொஞ்சம் பார்த்து இப்படி பால் என்கிட்ட ஸ்டோரேஜில் இருக்கா? இல்லை வாங்கம்மா வாங்க. வழியை பார்த்துட்டு போங்க, கடையை பார்த்துட்டு போங்க. சாரி. வாட்டர் பாட்டிலுக்கு நான் இன்னும் ஒரு லைசன்ஸ் எடுத்தேன்னா கொக்கோ கோலான்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பாக்ஸோட ரேட் 60 ரூபா கைஸ். அதனால நான் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன்னா அதுக்கு 20 ரூபா வைப்பேன். டேபில் அதெல்லாம் நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். அதனால் வாப்பா இத்தனை டீ தூள் அல்றையே உங்கள் அப்பாவை எனக்கு வாங்கி தராரு. சரி பரவாயில்ல, இவ்வளோ காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க. எக்ஸ்பென்சிவ்னால் வாங்காதீங்க, வெளில போ. வெளில வாங்கிச்சு 25.36. நீ வா, நீ தானே எக்ஸ்பென்சிவ்னு அழுதுகிட்டு இருந்த. ஓ 25 + 10. ஓ நீ வா ஆம்பையாக இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான் பாருங்கள். 10 5 2 பாயிண்ட் நீ வா போ. காலை ஆட்டிட்டு தான் சார். ஓகே லெட்ஸ் கோ. 6.52 நீ வா. இந்த டே முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இருக்கு. 28.71. ஒரு 10. எப்போ தான் level 15 வரணும்? என்ன டைம் வாட்சே கையில் இல்லை, டைம் பார்க்குறாரு சார். ரேட் அதிகமாக இருக்குன்னு வாங்கிக்கிட்டேன். போ 18.5 போ. நீ வா, டே முடியா போகுது. பவுண்ட் அதிகமாக தந்துருக்கேன். யார் குப்பை போட்டா ஒத்துக்கோங்க. சிகரெட் போட்டிருக்காங்க. சிகரெட் அதுவும் என் கடையில். என் கடையை வந்துட்டு அசிங்கப்படுத்தி அதுவும் அம்மா சிகரெட் வீட்டில் பார்க்கக்கூடாது. வந்துட்டேன் 20 ரூபா. 33 ரூபாப்பா. 33.13 போ. ஐயோ சாரி 13 போ. போய் தொலை வேகமாக கடுப்பேற்றுவேன். நீ வா. 13.87 போ. நீ வா பர்பிள் முடி. 17 பாயிண்ட். எவ்வளோ தரணும்? 67.
போய் சொல்ல குப்பை போட்டான். விச் லூஸ் இஸ் தட்? கேரி பேக்கை என் கடையில் போட்டு வச்சுருக்கான். யாரா? இந்த மொட்டை தான். யாருமே இடத்துல இல்லை. டே முடிய போகுது கைஸ், ரெடி ஆகிக்கணும். 8.69 கொஞ்சம் அதிகமாக வாங்கினீங்கன்னா நான் இப்போவே வந்துட்டு 5000 ரீச் ஆயிடுவேன். 17.50 போறியா? ஷேட். இப்போ நான் ப்ராடக்ட் வாங்க மாட்டேன். ஸ்டோரேஜில் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு போடுறேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்கிட்ட வாங்க காசு இல்லைடா. இதோட ரேட்டே 50 ரூபா. உங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இதோட ரேட்டே ஒன்று உள்ளே இருக்கு, கீழே போட்டுறேன். இதோட ரேட்டு நிறையா, அதனால இப்போதைக்கு நான் பேசுகிறேன். நீ வா எக்கு. ஃப்ரிட்ஜ் ரொம்ப அதப்போ ஒன்று வச்சுதான் ரொம்ப. வாட்டர் பாட்டில் இருக்கா? இருக்கு, இப்போதைக்கு ஓட்டிடலாம். வாட்? என் காசு அடிக்கடி போகுது கைஸ். ஏன் போகுது? இந்த கேம் விளையாடுறவங்க. ஐயோ போச்சே, கடைக்கு ஆள் வராங்களே. க்ளோஸ். போ, வெளியே போ. அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது. உள்ள அடுத்து மில்கை தான் காலி பண்ணிட்டு போவாங்க. இந்த டைம் எடுக்கவே இல்லை. சூப்பர். எடுக்காதனால எனக்கு சந்தோஷம். இது இருக்கு, இதுவும் இருக்கு, கான்ஃபிளவர் மாவு இருக்கு, இருக்கு, காலிஃப்ளவர் இருக்கா? சரி பரவாயில்ல, காலி பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அதுக்கு கடையை திறக்க போகிறேன். நீ கடை எப்படி ஓட போதும்? எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்குது கைஸ். எல்லாத்துக்கும் 2 ஷெல்ஃப். ஆனால் 2 ஃபர்னிச்சர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வந்துட்டாங்க. கஸ்டமர் இஸ் கம்மிங். செக் அவுட் போயிடலாம். அப்படின்னா வெளியே போ, கடையை விட்டு வெளில போ. அந்த பாஸ்தாவில் என்னடா பண்ணுச்சு? எல்லாம் வரீங்க எடுக்கிறீங்க. நான் அதில் ப்ராஃபிட்டே அதிகமாக நான் வைக்கிறேன். காடை கொடுங்க. 13. பாஸ்தா காலி. இது நான் போய் பாஸ்தா ஆர்டர் போட போகிறதில்லை. ஏன்னா இந்த பாஸ்தா எல்லாம் எடுக்கிறாங்க. 14 போ கொடு. 2.89 இருக்கு. 89. நீ வா. பீனட் பட்டர்லாம் அதிகமாக எடுக்காதீங்க. போ, மண்டையாட்டாத. அப்பா 26. 26.76. போச்சே, காசெல்லாம் போச்சே. எல்லாம் அள்ளிட்டு போகிறானுங்களே. 1.92. என்னது? 1.92. போ நீ வேடா.
யார் குப்பை போட்டாலும் நான் உங்கள் கதையெல்லாம் முடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கடைக்கு வந்தாலே உங்களுக்கு ரேட்டை உங்களுக்கு மட்டும் அதிகப்படுத்துவேன், சரியா? ஐயோ, இதில் கொடுத்துட்றேன்னா 47.37 11.34 நீ வா. முட்டை நிறைய எடுங்கடா. 28 போ. வாட்டர் பாட்டில் நீ தாண்டா அள்ளிட்டு வந்திருக்க. 50 ரூபா கொடுத்துருக்க. தேங்க்ஸ்டா. 21.42 போ. 15.23 போ. 28.38 போ. 29.76 நீ வா. 134.40 போ. கடை முடிஞ்சு. ப்ராடக்ட் போட்டு வச்சிடலாம். ப்ராடக்ட்டே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். மில்கை வாங்கி போனேடா. சரிங்களா, இது எல்லாத்தையுமே இப்போ அரேஞ்ச் பண்ணேன். போ. என்னது கான்ஃபிளவர். இப்போ நான் ஆர்டர் பண்ண வேண்டிய பொருள் வந்துட்டு இந்த ரெட்டு, அப்புறம் ஒன்று எண்ணெய். இங்கே போட்டாலே அது ரீசைக்கிள் ஆகிடும். இப்போ நான் வாங்க வேண்டியது வந்துட்டு அந்த ரெட் கலர் ஒன்று. ஐயோ ஆமாம், ரெட் கலர் ஒன்று. அந்த பாஸ்தா ஒன்று. அட நான் வாங்கின காசு இன்றைக்கே எனக்கு போட்டுருங்களா? பாஸ்தா நான் வாங்கிட்டேன்னா அந்த ரெட் கலர் தான் 58. ஃபாஸ்ட் டெலிவரியும் தரமாட்டேன். இது நம்ம கடையில் இருக்கா? இல்லவே இல்லை. அது குப்பைக்கு போயிருக்காது. சரி, நமக்கு லாஸ்ட்டாக ப்ராஃபிட் பட்டு நான் கேமை முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இதை அடிச்சுட்டு நான் கடையை ஓப்பன் பண்ணி இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கேமை முடிச்சுக்கிறேன். இதுதான் நம்மளோட இன்னொரு ஸ்டோரேஜ். தொடர்ந்துக்கலாம். செக் அவுட்டில் உட்காந்துக்கலாம். நம்ம லெவலை ஏற்றிக்கிட்டே போகிறோம். பெயிண்ட் கலரை மாற்றணும் ஃபஸ்ட்டு. கேவலமாக இருக்குது. அதுவும் நம்ம அடித்த பெயிண்ட்டு தான், ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டோம். காசு கொடுத்தலாம் பெயிண்ட் யார் வாங்குவாங்க? அதுவும் இதில் பச்சை கலர் அது மாதிரிலாம் அடிக்க முடியாதான்? 26.6.
கம்மியாக எடுங்கடி. சூப்பராக எல்லாம் ப்ராடக்ட்ஸ் 25 35 தந்துடுவா. இவனுக்கெல்லாம் தர அளவுக்கு இவனை பார்க்க பிளைண்ட் மாதிரி இருக்கு. 48.85 ஓ நம்ம 50.67 அதே போட்டு. இன்னைக்கு ஆஃபர்னால எல்லாத்துக்கும் 650 ரூபா தந்துட்டுருக்கேன். என்கிட்ட இருக்க காசு குறைஞ்சிடுச்சு. இவனுக்கு 650. என்கிட்ட இப்போ காசு இல்லாதனால இவனுக்கு வெறும் 100 ரூபா தந்தேன். ஓகே ஆமா ஓ நீ தடா ஓ நீ வா. 6:44 மறுபடியும் 44. அதான் இந்த பாட்டி எல்லா கார்ன்ஃப்ளவர் மாவையும் அள்ளிட்டு வந்துடுச்சு. அப்படி எப்படி உனக்கு கிடைக்கும்? கூட்டமாயிடுச்ச கடை. 36.20 காடை குடுறா. குப்பா போட்டிருக்கானுங்க. ஓகே நம்ம குப்பை எங்கே போட்டிருக்கானுங்க? இருங்க இதையும் குப்பையில் போட்டுருங்க. 25.67 22.79 போ. ஓ 0.79. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.